நேற்று நைட்டே தேங்காய் சாதமும் கருணக்கிழங்கு வறுவலும் தான் நாளைக்குன்னு சொல்லிவிட்டு அப்பாட்ட சொல்லிட்டேன். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டோன்னா கம்முன்னு இருப்பார். மறுநாள் நம்ம செஞ்சு கொண்டு வந்து காமிச்சதுக்கப்புறம் இதுதான் செஞ்சியா, குழம்பு எதுவும் வைக்கலையா, பொரியல் எதுவும் செய்யலையான்னு கேட்டுகிட்டே இருப்பார். அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன். கருணக்கிழங்கு கட் பண்ணுற ப்ராசஸ் தாங்க ரொம்ப பெருசு. அதுவும் இல்லாமல் கையெலாம் ஃபுல்லாக நமிக்கும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கட் பண்ணிவிட்டு நானும் மசாலாலாம் ரெடி பண்ணி தடவி ஊற வச்சிட்டேன். ஆனால் வந்துட்டு மசாலா தடவி ஒரு 3 to 4 hours கை கம்பல்சரி எரியும். அதனாலே இதை செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுவேன். பட் இருந்தாலும் செஞ்சு தானே ஆகணும். சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா செஞ்சிடணும். நானும் தேங்காய் சாதம்லாம் பண்ணிவிட்டு கருணக்கிழங்குலாம் வறுத்துட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். ஃப்ளிப்கார்ட்லேருந்து கால் வந்துருந்துச்சு. ட்ரெஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ டெலிவரி பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. ஸோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோலாம் பார்க்க முடியும். டாட்டா, பை பை.